வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இது ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் கூட, பட் எப்போவும் யூஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். என்னென்னா கிளாத் கிளிப் மேக்கிங் பிஸ்னஸ். இதுதானா அப்படின்னு கட் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றியும் இதோட யூசேஜ் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. எல்லார் வீட்லேயும் இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, இந்த கிளிப் மேக் பண்ண என்ன மிஷினரி வேணும், என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், தென் எப்படி மேக் பண்ணி எப்படி இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்றதை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிப் மேக் பண்ண என்ன மிஷினரிஸ்லாம் வேணும்னா, சாதாரணமான கிளிப்பு தான். பட் இந்த கிளிப் மேக் பண்ணுறதுக்கு 3 விதமான மிஷின் வேணும். அந்த மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம கிளிப் பண்ணி மேக் பண்ண போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின், ரெண்டாவது கிளிப் மேக்கிங் மிஷின், மூணாவது கிளிப் அசம்பிளிங் மிஷின். இப்போது லோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம்னா தான் நம்மளுக்கு இந்த 3 மிஷின் வேணும். இன்கேஸ் நம்ம ஹை லெவலில் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஒன், இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினும், இந்த ரெண்டாவது மிஷினுக்கு வந்து இந்த கிளிப் மிஷினும் அசம்பிளிங்கும் நம்ம ஒரே மிஷினில் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த மிஷின் டீட்டெயில்ஸ். நம்ம இந்த ஒரு மிஷின் யூஸ் பண்ணியே எல்லா விதமான கிளிப்பும் மேக் பண்ண முடியும். நான் பின்னாடி சொல்கிறேன். தென் ரா மெட்டீரியல் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ். இதுதான் இந்த கிரானுவல்ஸ். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மோஸ்ட்லி எல்லா விதமான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுமே இந்த கிரானுவல்ஸில் தான் மேக் பண்ணுறாங்க. இந்த கிரானுவல்ஸை எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், பார்த்துக்காங்க. லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த ரா மெட்டீரியல். இப்போது இந்த மிஷினரிஸ் ரா மெட்டீரியலாம் வச்சு எப்படி இந்த கிளிப் மேக் பண்ணுறோன்ற அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த கிரானுவல்ஸ் தான் அந்த நம்ம ரா மெட்டீரியல். ஸோ நமக்கு என்ன கலர் கிளிப்பு வேணுமோ அந்த கலரால் நம்ம ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலில் இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் ஃபீட் பண்ணணும். அது வந்து அந்த பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி அது உருகிடும். ஸோ அந்த மிஷினில் வந்து மோல்டு இருக்கும். மோல்டுனா அச்சு. நம்ம எந்த டைப் கிளிப்பு வேணுமோ அந்த அச்சு இருக்கும். நம்ம அந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிளிப்பு வந்துடும். இன்கேஸ் நம்மளுக்கு வேறு டைப்பில் வேணும்னா நம்ம வேறு மோல்டு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிளிப்பு வந்துடும். இதில் வந்து நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் கிளிப் மட்டும் தான் மேக் பண்ணி வரும். ரெண்டாவது, இந்த 2 கிளிப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுமதில் ஒரு கம்பி இருக்கும்ல, ஸ்டீல் கம்பி. அந்த கம்பியை மேக் பண்ணணும். அந்த கம்பி வந்து நம்மளுக்கு ஒயர் மாதிரி ஒரு மீட்டர் கணக்கில் இருக்கும். நம்ம இந்த ரெண்டாவது மிஷினில் கிளிப் மேக்கிங் மிஷினில் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு எந்த மாதிரி கம்பி வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ மூணாவது அசம்பிளிங் மிஷின். நெக்ஸ்ட் அசம்பிளிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் அந்த பிளாஸ்டிக் கிளிப்பையும் அந்த பின்னையும் நம்ம ஒன்றா அசம்பிள் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷ்டு குட்ஸாக வந்துடும். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்குமே ஆட்டோமேட்டிக் மிஷினுமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த கிளிப்பையும் நம்ம ஒயரிங் மொத்தமாக அதில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷ் குட்ஸாக வந்துடும். இப்போ செமி ஃபினிஷ் குட்ஸ்னால் இப்போ ஒவ்வொரு நம்ம பிளாஸ்டிக்கை அந்த கிளிப்பை வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும்னா அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எவ்வளோ வேணும்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸ்பேஸுக்கு நம்ம ரெண்ட்டுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 50,000 ஆகும். இப்போ ஓனாக இருந்துச்சுன்னா அந்த காஸ்ட் ஆகாது. இப்போ செட்டு மாதிரி எதுவும் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேக்ட்ரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி செட்டு, அந்த ப்ளூ கலர் ஷெட்டு போட்டோன்னா, இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு போட்டோன்னா அதுக்கு ஒரு 1 lakh ஆகும். தென் மிஷின் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின், கிளிப் மேக்கிங் மிஷின், அசம்பிளிங் மிஷின் மொத்தமாக ஒரு மீடியம் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா ஒரு 5 lakh ரேஞ்ச் அந்த மாதிரி ஆகும். இன்கேஸ் நம்ம ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம கெப்பாசிட்டியில் பெரிய கெப்பாசிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ரேட் அதிகமாகலாம். எனக்கு இப்போ மிஷினோட கெப்பாசிட்டி அதிகமாக கண்டிப்பாக ரேட்டும் அதிகமாக தான் ஆகும். தென் இந்த 3 மிஷின் பண்ணுறதால கண்டிப்பாக எப்படி நமக்கு 3 phase கனெக்ஷன் வேணும். நம்ம 3 phase கனெக்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. அப்படி 3 phase கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் இப்போதைக்கு நம்ம ஊரில் 5 lakh ரேஞ்ச் அந்த மாதிரி ஆகிறது. தென் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் காஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 50,000 ஆகிடும் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்னால தான். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இப்போது நம்ம ரா மெட்டீரியல் கிரானுவல்ஸ் தான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் 1 kg வந்து நிறைய டிஃப்ரெண்டான ரேட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 40 rupeesலேருந்து 80 rupees வரைக்கும் நம்மளுக்கு பெர் கேஜி கிரானுவல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது அந்த நம்ம கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வந்து டிஃபர் ஆகும். இவ்வளோ தான் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இப்போ நார்மலான கிளிப்பு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு டசன் கிளிப்பு வந்து 15 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க, நார்மலான மாடலே. இப்போ கிளிப்பு மாடல் டிஃபர் ஆக நம்மளுக்கு ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். தென் பேக்கேஜிங் கொஞ்சம் மாடர்னாக நம்ம பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் ரேட்டு டிஃபர் ஆகலாம். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கிளிப்பு வந்து மேக் பண்ணுறதுக்கான மோல்டு வந்து நம்ம டிஃப்ரெண்டான மோல்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரேட் அதிகமாக போகும். பட் 1 டசனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 rupees நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் தான் ஆகும். பட் நம்ம மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் மிஷின் அந்த மாதிரிலாம் ஹை லெவலில் யூஸ் பண்ணனா
ஒரு ₹7 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ஆகும் ஒரு டசன் கிளிப் மேக் பண்ணுறதுக்கே. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் செட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் எப்படிலாம் சேல் பண்ணுறதுனா கண்டிப்பாக சேலரிக்கு ஆள் வச்சு நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி நம்ம ஆள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடனே யாரும் வந்து வாங்கிட மாட்டாங்க. நம்ம முதல்ல போய் அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிஸ் இல்லைன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்போதுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஸோ இதுலேருந்து மினிமம் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதர் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம என்ன எதனாலும் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிளாஸ்டிக் குடம்லாம் போட்டோம்னா நல்லா ஓடும். நம்ம முதல்ல இனிஷியலாக ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஒன்று நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.